மாற்றி யோசிச்சேங்க. சொட்டு நீர் பாசன முறையில் மக்காச்சோளம் சாகுபடி செய்யும் போது உற்பத்தி செலவினங்களை பெருமளவு குறைத்திடலாம். வேர்பகுதியில் நீர் அளிக்கப்படுவதால் அனைத்து நீரையும் செடிகள் ஈர்த்துக்கொள்ள வாய்ப்புகள் அதிகப்படுகிறது. இதனால் சீரான முறையில் சோள கதிர்கள் வளர்ச்சி அடைவதுடன் விளைச்சல் கூடுகிறது. அந்த வகையில் சொட்டு நீர் பாசன முறையில் ஆங்கூர் ரக மக்காச்சோளம் சாகுபடி செய்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா கம்சலாபுரம் கிராம வேளாண்மையாளர் எம் மலர்நாதன் அவர்கள் தரும் செய்திகள். இதுக்கு முன்னாடி என்னுடைய நிலம் வந்து ஒரு 5 ஏக்கர் இருக்குது. ஒரு 20 வருஷமாக வந்து நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஒரு 2007 2008 வந்து எங்களுக்கு வந்து கேவிகே மூலிமா காட்டுப்பாக்கத்தில் வந்து சொட்டு நீர் பாசனம் போடுற முறையை வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. அதாவது 40% சப்ஜெக்டில் எங்களுக்கு கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து மழை நாளில் மட்டும்தான் அந்த 5 ஏக்கரில் கூட ஒரு 2 ஏக்கர் தான் பயிர் வச்சுட்டு இருந்தோம். அப்போ அதுவே பத்தாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் போட்டதுக்கு அப்புறமாவும் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கர் மக்காச்சோளமே போட்டிருக்கேன் அந்த சொட்டு நீர் மூலியமாக. சொட்டு நீர் மூலியமாக என்ன பயன்னாக்கா எங்களுக்கு வந்து தண்ணீர் வந்து ரொம்ப சேமிப்பு இருக்குது. ஒரு 50 சென்ட்டு போடுறது வந்து இன்றைக்கி 1.5 ஏக்கர் போட்டிருக்கேன். இதனால் ரொம்ப தண்ணி வந்து மிச்சமாக இருக்குது. அதேமாரி வந்து ஆட்கள் செலவு வந்து களைக்கு வந்து கம்மியாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சீராக ஒரே சீராக வந்து எவ்வளோ தூரம் இருக்குது சீராக தண்ணி இருக்குது. அதேமாதிரி மருந்து வந்து சொட்டு நீர் பாசனம் மூலியமாகவே அங்கே ஒரு ட்ரம்மு வச்சு கலக்கி அதில் ப்ரெஸ் பண்ணி வந்து கணக்கி போட்டோம்னாக்கா வந்து மருந்து போடுற செலவும் மிச்சம், ஆட்கள் செலவு மிச்சம், சீரான முறையில் வந்து செடிக்கு போயிட்டு பாயுது. இதுக்கு முன்னாடி கத்திரி செடியும் போட்டிருக்கோம். கத்திரி செடி ஒரு வந்து ஒரு இடைவெளி 5 அடிக்கு ஒரு அடி ட்ரிப்பு போட்டிருக்கோம். ஆனால் நாங்கள் 2 அடிக்கு ஒரு இது லேட்ரு ஓட்டைகள் இருக்கும். 2 அடிக்கு ஒரு ஓட்டை தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி அதுவும் நல்லா இருக்குது, ஈல்டு வந்துருக்கு. ஃபஸ்ட்டில் வந்து உழவு ஓட்டி வச்சுருவோம். உழவு ஓட்டி வச்சுட்டு பார் ஓட்டிடுவோம். பார் ஓட்டிட்டு எரு கொட்டிடுவோம். எரு கொட்டிட்டு அதுக்கப்புறமா மருந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா லேட்ரைஸ்த்து விட்டுருவோம். லேட்ரைஸ்த்து விட்டுட்டு எங்கெங்கே சொட்டுதுன்றதுக்காக ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோம்னாக்கா எங்கெங்கே சொட்டுதோ அந்த இடத்துல மட்டும் பக்கத்தில் 2 விதை, ஒரு பக்கத்துக்கு 2 அடிக்கு ஒரு இது இருக்கும். அகலம் பார்த்திங்கனாக்கா 5 அடி, 2 விதை நடுவோம். 2 விதை நட்டு ஒரு 3 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு தண்ணி விடுவோம். தண்ணி விட்டோம், தண்ணி மிச்சம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 15 நாள் பொறுத்து நீருங்கரை உரம் வந்து நாங்கள் கலக்கி விட்டுருவோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 15 நாள் 25வது நாள் மட்டும் களைகள்லாம் வரும். அது வந்து பவர் டில்லர் வச்சு நாங்கள் அந்தந்த சந்துக்குள்ளேயே ஓட்டி விட்டுருவோம். சந்துக்குள்ளேயே ஓட்டி விட்டுருவோம்னா அது வந்து ஆட்கள் வேலை வந்து மிச்சம், களை வேலையை மிச்சம். அதேமாரி பார்த்திங்கன்னா மருந்து லேட்டருக்குள்ளே போகிறதுனாலையும் ஆள்கள் மிச்சம். ஆள்கள் நாங்கள் வந்து போகிறதில்ல. அங்கே களைக்கி விட்டோம்னாலே போதும், செடிக்கு வந்து சீரான இடத்துல அங்கங்கே தண்ணி வேருக்கு இடத்துலையே சொட்டிடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 25வது நாளில் ஒரு புழு இருக்கும். புழு பார்த்திங்கன்னா சும்மா ஒரு இது ஒரு மருந்து அடித்து விட்ருவோம். அடித்து விட்டுட்டு ஒரு 25 நாள், அதாவது ஒரு நாளைக்கு வந்து 1 மணி நேரம் தான் லேட்டரில் விடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கர் பயிர் வச்சுருக்கேன். 1.5 ஏக்கர் வந்து அதுக்கு முன்னே நான் வந்து வச்சதே கிடையாது. இந்த சொட்டு நீர் போட்டதுக்கு அப்புறமாக தான் இந்த வேலை நடந்தது. அதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா நான் அந்த ஒரே மழை மட்டும்தான் பயிர் வச்சுட்டு இருந்தேன். அறுவடை வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு முன்னாடி வந்து செஞ்சுருக்கோம், ஆனால் இதுமாரி வந்ததில்லை. லேட்ரு இடைவெளி இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அதிகமாக மகசூல் வருது. தண்டுங்களும் பெருசாக வந்து நல்ல மக்காச்சோளம் அதிகமாக பெருசாக வருது எங்களுக்கு வந்து. அப்புறம் பார்த்திங்கனாக்கா வெளியிலேருந்து நாங்கள் எடுத்துன்னு வரதில்லை, இங்கேயே வந்து அறுவடை பண்ணுறோம். அந்த 90 நாள் மொத்தம் அதில் வந்து 90 நாளில் பயிராகிடும். இதிலேயே காய விட்டு அப்படியே அறுத்து போய் பக்கத்துலேயே கழுத்த மூட அளை வச்சு டிராக்டர் விட்டு அடித்து பக்கத்துலேயே எங்களுக்கு கோழி பண்ணை இருக்குது. கோழி பண்ணையில் தான் எங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் நாங்கள். மேலும் விவரங்கள் பெற எம் மலர்நாதன் அவர்களை 09940293749 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.